நைட்டு டின்னருக்கு தோசை தான் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆனால் சாம்பார் வைக்கணுமா, சட்னி அரைக்கணுமா, ஐயோ கடுப்பாக வருதே அப்படின்றீங்களா? இப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நான் ஒரு சட்னி சொல்லித்தரேன். வதக்க வேணாம், வறுக்க வேணாம், ஒன்றுமே வேணாம், அப்படியே போய் அரைக்கலாம் வாங்க. இந்த 4 ஐட்டம் போதுங்க நம்ம இந்த சட்னி அரைக்கிறதுக்கு. என்னடா வெங்காயம் வேணாம் அப்படின்னு சொல்லிங்க, ஆனால் இதில் சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டால் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் நல்லா வறுத்த கடலை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமனு, அந்த வெங்காயம் ரா ஸ்மெல்லாம் ஒன்றுமே வராதுங்க, சூப்பராக இருக்கும். உப்பை போட்டு ட்ருன்னு ஒரு அரைச்சிங்கன்னா மிக்சியில் சட்னி ரெடி. அப்படி உங்களுக்கு ராவாக உங்களுக்கு கார்லிக் மட்டும் பிடிக்கும் அப்படின்னா அதையும் 2 போட்டிங்கன்னா அல்லு கிளம்பும் இந்த சட்னி, கேரண்டியாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பூண்டு அவ்வளோவா பிடிக்காததுனால நான் சேர்க்கலை. பட் இந்த சட்னியோட தோசையை வச்சு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், முடிஞ்சு போச்சு, நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 தோசை உள்ளே போகிற இடத்துல 6லேருந்து 7 தோசை உள்ளே போகுங்க, கேரண்டியாக சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்னியும் தோசையும். எல்லோரும் கேட்பாங்க, இது என்ன தேங்காய் சட்னியா இல்லை வேறு என்ன சட்னி இது அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை ஒரு சீக்ரெட்டாக பண்ணி கொடுங்க.